ஸோ கலரா ஒயிட், எல்லோ, ரெட்டு. இப்போ நியூ பார்னுக்கு வந்து ஒரு 8 to 12 டைம்ஸ் ஆச்சு ஃபீட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அதிகமாக நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அதிகமாக வந்து பிரெஸ்ட் மில்க் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அடே என்ன பொய் சொல்றா பாரு. என்னது ஸ்பைசியா? நான் ஏதாவது காரம் போட்டேனா மக்களே? நூடுல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஹாட்டா இருக்கா? Hi guys, welcome back to Shamli Sukumar vlog. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்ன ரியா பாப்பா வந்து மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் சாப்பிடுறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது ஹோல் டே ஃபுல்லா வாட் ரியா பாப்பா ஈட் இன் எ டே அப்படினா பார்க்க போறோம். சோ என்ன ஹெல்தி ரெசிபி நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ABC ஜூஸ். சோ வாங்க பார்க்கலாம். ABC ஜூஸ் ரெடி. மார்னிங் வந்து ஒரு 7 to 8 வந்து ஜூஸ் குடிப்பாங்க. ரியா பாப்பாக்கு வந்து ரெடி பண்ணி குடிச்சாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்றீங்க, ரியா பாப்பா வந்து நீங்க ரொம்ப கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. எஸ், ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ரியா வந்து பிறந்ததுலேருந்தே நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவளோட ஹெல்த் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஹெல்த்தில் நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது அப்படின்றா அவள் பிறந்ததுலேருந்தே நான் பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா WHO யூனிசெஃபும் என்ன சொல்கிறாங்கன்னா 6 months வரைக்கும் கண்டிப்பாக வந்து பிரெஸ்ட் ஃபீட் அவசியம் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் பிரெஸ்ட் ஃபீட் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ஊட்டச்சத்துக்களும் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். ஸோ வந்து ரியா பாப்பா வந்து பிறந்ததுலேருந்தே 2 years வரைக்கும் நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை. நிறைய நம்ம அந்த பிரெஸ்ட் ஃபீட் வந்து செக்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டேக் நம்ம பண்ணுவோம், ஃபுட் எடுத்துப்போம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு தான் குண்டாகுமே தவிர நம்ம பிரெஸ்ட் ஃபீட் வந்து அவ்வளோவா வரும்ன்றது வந்து கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதுக்காக தான் வந்து பாப்பா பிறந்ததுலேருந்து நான் ஒரு சூப்பரான விஷயம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலக்ட் லாக்டேஷன் கிரானுலீஸ். பிரெஸ்ட் மில்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நேச்சுரலா. அது மட்டும் இல்லாம இந்த கேலக்ட்ல வந்து ஷதாவரி அண்ட் 6 பவர்ஃபுல் ஹெர்ப்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து ரெகுலராக இன்டேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து சூப்பரான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஷதாவாரி என்ன பண்ணுன்னா பாப்பாவோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து யாஸ்தி மதுவும் இருக்கு. இதை எப்படி இன்டேக் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். ட்ரிங்கிங் மில்கில் 2 scoops ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரிங்க் பண்ண வேண்டியதான். ஸோ இது எவ்ரி நியூ மதருக்கும் செட் ஆகும். அண்ட் ரெக்கமெண்டட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 6 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு பாட்டில் மில்கை ஸ்டாப் பண்ணிட்டு பிரெஸ்ட் ஃபீடை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மதருக்கும் பேபிக்கும் ஒரு சூப்பரான பாண்ட் உருவாகுது அப்படின்னா அது பிரெஸ்ட் ஃபீட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுது அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. வந்து ஒரு 5 டிப்ஸ் சொல்லுவேன் உங்களோட பிரெஸ்ட் ஃபீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நியூ பார்னுக்கு வந்து ஒரு 8 to 12 டைம்ஸ் ஆச்சு ஃபீட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோக்கு அதிகமாக நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அதிகமாக வந்து பிரெஸ்ட் மில்க் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா வந்து பம்பிங் தான். ஸோ வந்து பிரெஸ்ட்டில் வந்து நீங்கள் பம்ப் பண்ணி வச்சிருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பம்ப் பண்ணும்போது வந்து பிரெஸ்ட்டில் வந்து வார்ம் வாட்டர் வச்சு மசாஜ் கொடுத்து தென் பம்ப் பண்ணிங்கன்னா வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ். அதே மாதிரி வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ஒரு பிரெஸ்ட்ல மட்டும் ஃபீட் பண்ணாதீங்க. ஒரு பிரெஸ்ட்ல வந்து மில்க் லெஸ் ஆகும்போது இன்னொரு பிரெஸ்ட்லயே ஃபீட் பண்ணுங்க. அப்படி ஈக்குவலா பண்ணும்போது தான் உங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டே ஹைட்ரேட்டடா இருங்க. ஃபைனல் பாயிண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா வந்து இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிரெஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்து எவ்ரி மாமும் வந்து இன்டேக் பண்ண வேண்டியது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி பை பண்ணுங்க. உங்க பேபி வந்து ஹெல்த்தாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்கோங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் செய்ய போறேன். தோசை வந்து அந்த மாதிரி நார்மலா சுட்டாங்க சாப்பிட மாட்டாங்க. கலரா செய்யணும். பாருங்க பாட்டை, தோசை பாட்டு பாடுறீங்களா? எஸ். ஸோ கலருக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து டர்மரிக், ஜீரகம், எல்லோ கலர் தோசை இது வந்துடும். இது வந்து கிரீன் கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர். ஆக்சுவலி நான் தோசை மாவுலே உப்பு போட்டதுனால இப்போ வந்து கேரட்டு, பீட்ரூட்டு,
அதே மாதிரி வந்து கிரீனுக்கு வந்து புதினா, நீங்க வந்து கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது. அண்ட் வந்து மஞ்சள் அண்ட் நார்மல் வந்து ஒயிட் கலர் தோசை, இது எல்லாத்துலயும் சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் கலக்கி குட்டி குட்டியா சுடலாம், பெருசு பெருசா சுடலாம். இப்போ நான் வந்து பெருசா வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா முருகி வந்தோடனே வந்து கலர் கலரான தோசை வந்து ரியா பாப்பா கொடுக்க போறேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கலரா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ நெய் கூட இது மேல வந்து ஊற்றிக்கோங்க. நார்மலா எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றிக்கோங்க, இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து வெள்ளை தோசை ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து போட வேண்டியதான். ஸோ கலர் கலராக ஒயிட், எல்லோ, ரெட்டு, பிங்க் கூட சொல்லலாம், க்ரீனு, ஆரஞ்சு தோசை ரெடி. ரியா பாப்பாவுக்கு வந்து போய் கொடுத்துடலாம். எல்லோ, ரெட், சிரிப்பு. இப்போ என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். மிட் மார்னிங் இப்போ வந்து 11:30 ஆக போகுது. இப்போ வந்து சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். இந்த பொட்டேட்டோவை வந்து நல்லா வந்து இது மாதிரி பெருசு பெருசாக வந்து க்ரன்ச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட முட்டை, உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் பேட்டியாக வேணும்னா ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. அடே என்ன பொய் சொல்றா பாரு. என்னது ஸ்பைசியா? நான் ஏதோ காரம் போட்டேனா மக்களே? எப்படி பொய்? இப்படிதான் ஏமாத்துறியா நீ? இப்படிதான் ஏமாத்துறீங்களா நீங்க? ரியா ஸ்பைசியா இல்ல எப்படி இருக்கு? இட்ஸ் ஸ்பைசி? It's spicy, yeah. எக்கா எக்கா Now it's really good. ஹீட். Everything's so fun. என்னடியா பிடிச்சிருக்கா இல்லையா? சப்பையா இருக்கா? என்னடா சொல்றா? ஓகேன்றா அவ்வளவுதான். என்ன ஒரு வாட்டி சாப்பிடலாம். ஓகே தான் இல்ல? பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹெல்த்தியா முட்டை போட்டுனா எக்கா யம்மி இல்லையா, ஸ்பைசியா, என்னென்ன பொய் எப்படி எல்லாம் பண்றா பாருங்க. ரியா ஈட்டா தங்கம், ஈட்டா தங்கம். ஏதோ திட்டுறா அவன் லாங்குவேஜ்ல. சரி ஓகே, நம்ம வந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடலாம். பிகாஸ் இப்போ லஞ்ச் வந்து ரியா பாப்பா லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ சம்மர் டைம் அப்படின்றதுனால வந்து ரியா பாப்பாவுக்கு வந்து கர்ட் ரைஸ் தான் கொடுக்க போகிறேன். ஒயிட் ரைஸில் வந்து கர்டு ஊற்றி அண்ட் அதுக்கு தொட்டுக்க வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வாங்க. ஸோ லஞ்சுக்கு வந்து கர்ட் ரைஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கர்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு, ஸோ இது ரெண்டும் தான் இன்னைக்கு. நைட் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து டின்னர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு டின்னருக்கு வந்து ராகி நூடுல்ஸ் தான். ரியா பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராகி நூடுல்ஸ். அதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வார்ம் வாட்டரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. லைட்டாக சால்ட்டும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ராகியை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் வந்து மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ ராகி ரெடி. கம் ஈட். Yummy noodles. It's hot noodles. It's hot noodles. ஹாட் நூடுல்ஸ். Yes, it's very hot. நூடுல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? It's hot noodles. ஹாட்டா இருக்கா? ஹாட் இல்லாட்டி சாப்பிடுவீங்களா? ஏண்டு தங்கம்? நைட்டு வந்து அந்த அம்மாக்கு ராகி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ மார்னிங் வந்து ரியா பாப்பாவுக்கு வந்து ஜூஸு, அப்புறம் வந்து தோசை, அப்புறம் வந்து மிட் மார்னிங் ஒரு ஃபுட்டு அண்ட் ஆஃப்டர்நூன் ஒரு ஃபுட்டு. ஈவினிங்காக வந்து நான் மில்க் கொடுத்தேன், அதை மறந்துட்டேன், இந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மில்க்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தேன். கண்டிப்பாக இது மாதிரி ராகி கம்பு இது மாதிரி நூடுல்ஸ் வந்து பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இப்பி மேகி இது மாதிரிலாம் டேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க இதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க, இப்பி மேகி. ஸோ அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது, அவங்க நூடுல் கம்பெனியே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாப்பாவோட இன்னைக்கு ஃபுல்லாக என்ன ஃபுட் சாப்பிட்டாங்க அப்படின்றத பார்த்தீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பை பை கைஸ்.